ஆனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கண்ணா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இல்லைங்கன்னா உலகத்திலேயே எல்பிஜி, அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுதுங்கண்ணா. இந்த சூழ்நிலையில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வை பயன்படுத்தலாம்ண்ணா. இண்டக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வேயிங் மேக்னட்டிசம் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித்தவுட் டச்சிங்ண்ணா. ஆனால் எல்லாருமே பொலிட்டீஷியனாக இருக்க முடியும். ஆனால் எஜுகேட்டட் பொலிட்டீஷியனாக ஒரு சில பேரால் தான் இருக்க முடியும். அதில் ஒரு பர்சன் நான். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னாங்கன்னா, இப்போது நம்ம ஒரு விறகடுப்பை பயன்படுத்தலாம், இல்லை ஒரு 3 ஸ்டவ்வை பயன்படுத்தலாம். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. உடனே வந்து டிவிகே சகோதரர்கள்லாம் வந்து என்னுடைய தலைவர் இல்லாமல் நீங்கள் அரசியலே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. நான் இதற்காகவும் வந்து நான் யாரையுமே எதிர்த்து பேசலை. நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேங்கண்ணா. ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த பாருங்களா, எனக்கு பின்னாடி உடனே இது பார்த்துட்டு வந்து டிஎம்கே காரவங்கலாம் வந்துட்டு பின்னாடி சூரியன் தெரியுது, அந்த மாதிரி எதுவுமே வேணாங்கண்ணா. நான் என்ன சொல்ல வரேனாங்கன்னா, ஒரு பைக் ஒன்று புதுசாக வாங்குறீங்க, டக்குன்னு அது ஒரு நாள் பஞ்சர் ஆகிடுது. உடனே அந்த பைக்கை தயாரித்த கம்பெனியில் நீங்கள் போய் ஏன்டா அப்படி ஆச்சுன்னு கேட்க முடியாதுங்க. ஏன்னா அன்னைக்கு வேலை நடந்தாகும். ஸோ அன்னைக்கு அந்த பைக் பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஆட்டோவில் போகலாம், கேபில் போகலாம், இல்லைன்னா நடந்தே போகலாங்கண்ணா. அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகெல்லாம் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, 3 ஸ்டவ்வோ இண்டக்ஷன் ஸ்டவ்வோ விறகடுப்போ பயன்படுத்தி இந்த உள்ள சூழ்நிலையை நம்ம எப்படி சுமூகமாக சமாளிக்கிறது, இதை மட்டும் நம்ம இப்போ பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாள்லேயும் இந்த பிரச்சனைகள்லாம் போயிடும். நம்ம எல்லாருமே நல்லா ஆகிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கண்ணா, பிடிக்கலைன்னா ஃபாலோ பண்ணுங்கண்ணா. நன்றி, வணக்கம்.